வாயை திறங்க சிஎம் சார். அதாவது நண்பர் ஒருவர் கூறினாராம், நமது முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் எழுந்த சட்டமன்றத்தில் பேச ஆரம்பித்தாலே இனிமேல் சட்டமன்றத்தின் அனைத்து வாயில் கதவிலும் இழுத்து நன்றாக பூட்டிவிட வேண்டும். ஏனென்றால் நான் பேச ஆரம்பித்து உடனே எதிர்க்கட்சியினர் ஓடிவிடுகிறார்கள். எனவே என்னை பேச சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டு விட்டார்கள். என்னை நீங்கள் பேசு என்று சொன்னால் என்ன ஆகுமோ பார்த்து கொள்ளுங்கள் என்றும் நம் முதல்வர் கூறுகிறார். பார்ட்டி ஃபண்டு என்று குறிப்பிட்டு பார்ட்டி ஃபண்டு என்ற கட்சி நிதி, அதை இந்த தீய சக்தி திமுகவும் இந்த தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து தான் மாறி மாறி கட்சி நிதி என்ற பெயரில் ஊழல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், லஞ்சம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள்படி கூறிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இதில் ஹைலைட் என்னவென்றால், சட்டமன்றத்தில் நான் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், எந்த பார்ட்டி எந்த ஃபண்டுன்னு நான் விளக்கம் சொல்லலை, அதுக்குள்ளே எதிர்கட்சியினர் ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்று கூறி ஓடியும் காட்டினார். மேலும் எங்கள் அப்பா பீரோவில் இல்லைப்பான்னு ஒரு கேலி கிண்டல் மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்குறே அப்படின்னு சொல்லோன்னு சொல்கிறாரு. மேலும் செம தமாசுப்பா, இது செம ஃபன்னாக இருக்குதுப்பா, ஒரே கூத்தாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் ரியல் தாய்மாமன் அல்ல என்று கூறி நமது முதல்வர் அவர்கள் சென்னையில் பாலம் கட்டும் பொழுது அதிக பொருட்செலவில் டெண்டர்கள் எல்லாம் எடுத்துள்ளார்கள் நமது முன்னாள் ஆட்சியில். அதை நாங்கள் தோண்டி துருவி கண்டுபிடித்து விட்டோம், அதில் ஏகப்பட்ட ஊழல் இருக்கிறது என்று கூறுகிறார். இன்னும் எத்தனை ஊழல் வருமோ, எவ்வளோ லஞ்சம் லாவணியம் நடக்குமோ என்று கூறிவிட்டு எத்தனை பேரோட முகமூடி கிழியப் போகிறதோ என்று கூறுகிறார். மேலும் அனைத்து விவசாயிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருப்போம் என்று கூறுகிறார். அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் நமது சகோதரிகளுக்காக வழங்கப்படும் என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் இதை சொல்கிறார், நான் ரியல் தாய்மாமன் அல்ல என்று கூறுகிறார். இந்த திருட்டு திமுக ஆட்சியில் ஊராட்சி உலையில் போட்டுட்டு கரூருக்கே ஓனரு, அதாவது கரூர் கம்பெனிக்கே நான் தான் ஓனர்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன் என்ற பாடலுக்கு ஏற்ப அப்படின்னு அந்த பாடலையும் பாடி காட்டினார். அவர் ஓடிட்டார், இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அவர் செக்கப்புக்கு போயிட்டாராம், ஃபாரினுக்கு போயிட்டார். நான் ஃபாரினுக்கு போயிட்டாருன்னு சொன்ன ஒன்றுமே நீங்கள் ஸ்டாலின் சாரை நினைக்காதீங்க, அவர் இல்லை, வேற ஒருத்தர் செக்கப்புக்காக சிங்கப்பூருக்கு போயிட்டாரே, நான் அவரை பற்றி தான் சொல்கிறேன். ஸ்டாலின் சார் என்று சொன்னதுமே எனக்கு அவர் மேலே பாசம் இருக்கிறது, நான் அவரை இங்கே குறிப்பிடவில்லை என்று கூறுகிறார். இன்னும் எத்தனை பேர் தான் மாட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று தனது கரூர் மக்களை பார்த்து நம் முதல்வர் அவர்கள் தொடங்கிய பேச்சு. அதாவது ஒவ்வொரு மனுஷனும் எந்த உயரத்துக்கு சென்றாலும் அவன் மனதில் வலியும் வேதனையும் இருக்கும். எனக்கு இந்த கரூர் கொடுத்த வலியும் வேதனையும் மிக அதிகம். நாங்கள் யாரை இழந்து விட்டோம் தெரியுமா? நமது சொந்த இரத்த பந்தங்களையே நாம் இழந்து விட்டோம். டிவிலையோ மேகசீன்லேயோ என்ன விஜய் மாமா அப்படின்னு கொஞ்சி முத்தமிட்ட பிஞ்சு குழந்தைகளை, கடவுளுக்கு நிகரான குழந்தைகளையும் சொந்தங்களையும் உறவுகளையும் நான் இழந்து விட்டேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு எப்போவுமே இருக்கும். பெரம்பலூரில் நான் மக்களை சந்திக்கும் பொழுது தடுத்த போலீஸு இந்த கரூரில் என்னை ஏன் தடுக்கவில்லை? எனக்கு இவர்கள் போட்ட நாடகம் புரியவில்லை, நான் முழுசாக நம்பிவிட்டேன், என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியாது, நான் புரிந்து கொள்ளவே இல்லை, நான் அவர்களை நம்பிவிட்டேன், அதனால்தான் போலீஸுக்கு நான் நன்றி சொன்னேன் என்று கூறுகிறார். இந்த போலீஸை யார் இயக்கியது என்றும் கேட்கிறார். இவ்வளவும் செய்துட்டு சட்டமன்றத்தில் எனக்கு எதிராக திருப்புகிறார் முன்னாள் முதல்வர் அவர்கள் என்றும் கூறுகிறார். இவ்வளோ பழிய ஏன் மேலே போடுறாங்களேன்னு ஆதங்கப்படுறாரு. மேலே இதுக்கு தகுந்த பதிலடி மக்கள் கொடுத்து விட்டீர்கள், எப்போவுமே நீங்கள் பதிலடி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாரு. உச்சநீதிமன்றம் இவங்களை நறுக்குன்னு தலையில் கொட்டினா கூட இவர்கள் எழுந்து கொள்ள மாட்டார்கள், இந்த திமுக அரசு அவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
இவங்கள வச்சு நல்லா வெளுத்து விடுங்கள் வருகிற இடைத்தேர்தலில் அப்படின்னு சொல்கிறார். முதல்வரோட இந்த பேச்சை, கரூர் மக்களிடம் சென்று முதல்வர் அவர்கள் பேசிய பேச்சை தமிழகமே உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.